சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக் செட்டிங்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு நோட் பேடில் ஒரு கண்டென்ட் வந்து டைப் பண்ணுறேன். அதாவது பில் பண்ணும்போது ஓகேவா, டேக்ஸ் பில் நான் ஜிஎஸ்டி ஓகேங்களா. அப்புறம் வந்து பில் ஆஃப் சப்ளை வந்து 1% காம்போசிஷன் ஸ்கீம் ஓகேங்களா. இது வந்து காம்போசிஷன் ஸ்கீம், இது டேக்ஸு, இது நோ டேக்ஸ் ஓகேங்களா. அதேமாதிரி பர்ச்சேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி, பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி. எக்ஸ்க்ளூசிவ் மீன் நெட் வேல்யூ ஓகேங்களா. அதாவது சில பில்லில் வந்து நெட் வேல்யூ தெரியும். அடுத்தது பில் ஆஃப் சப்ளை. ஸோ பில் ஆஃப் சப்ளை நான் ஜிஎஸ்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ அதனால் நான் இதை எடுத்துகிட்டு பில் ஆஃப் சப்ளை இப்போது சேல் பண்ணுறது இன்க்ளூசிவ் ஓகே. இது வந்து சேல் டைப், இது வந்து பர்ச்சேஸ் டைப். இது எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், பர்ச்சேஸ் இன்க்ளூசிவ்னும் போது எனக்கு ஒரு பில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும். அதிலே வந்து ஐட்டம் டீட்டெயிலெல்லாம் போட்டு நெட் ப்ரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நெட் ப்ரைஸ்ன்னு என்ன அர்த்தம்னா இந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு வருது அப்படின்னு அர்த்தம். அப்போது அதை வந்து நம்ம இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டியில் போடணும். அடுத்தது வந்து பர்ச்சேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிளாக, அதாவது பேசிக் ப்ரைஸ் ப்ளஸ் டேக்ஸ் ஓகேவா. அப்போது நம்ம இந்த பேசிக் ப்ரைஸ் தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேலி சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற எல்லா பில்லுலையுமே ஃபஸ்ட்டு ஐட்டம் ஆட் ஆகிடும், அதனுடைய வேல்யூ பேசிக் வேல்யூ ஆட் ஆகிடும். கீழே தான் என்ன பண்ணுவாங்க, எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டியோட அந்த வேல்யூ போடுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா பேசிக் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஐட்டம் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆட் ஆகுது. அப்போ வந்து அந்த மாதிரி பில்லெல்லாம் நம்ம எப்படி போடணும்னா பர்ச்சேஸ் எக்ஸ்க்ளூசிவில் போடணும். அடுத்தது இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வேல்யூவில் போட்டாலும் சரி, நான் ஜிஎஸ்டி வேல்யூவில் போட்டாலும் சரி, உங்களுக்கு டேக்ஸே கால்குலேட் ஆகாது. அதுதான் வந்து பில் ஆஃப் சப்ளைன்றது. இது வந்து இன்க்ளூசிவ் நெட் வேல்யூ தெரியும். அதாவது சேல்ஸு பேசிக்கு டேக்ஸு ரெண்டுமே ஆட் ஆகி வந்த டோட்டல். இதில் அப்படி கிடையாது. இது வந்து பேசிக் ப்ரைஸு அதுக்கப்புறம் டேக்ஸு. இது நெட் வேல்யூன்றது கம்ப்ளீட்டாக எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டோடைய வேல்யூன்றதுனால நம்ம பர்ச்சேஸ் இன்க்ளூசிவ்னு போடுறோம். இப்போ சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் நம்ம சாஃப்ட்வேரில் அதை என்ட்ரி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதான் நம்ம டேஷ்போர்டு. இதுவரை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக ஐட்டம் ஆட் பண்ணி ஒரே சும்மா பர்ச்சேஸ் பில் போட்டேன். அதாவது அது எதுக்கு போட்டேன்னா சப்ளையரை ஸ்பாட்டில் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் போட்டது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே பாட்டமில் இது இருக்கு இல்லையா, பாட்டமில் இது வந்து பார்த்தீங்கன்னா சேல் டைப். இது பக்கத்துலேயே இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் டைப் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேல் டைப்பில் போய்ட்டு சர்ச்சில் ஏற்கனவே என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ஆல்ரெடி இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரீட்டெயில் சேல்ஸ், அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய கம்பெனி குமரன் மொபைல் ரீட்டெயில் ஆர்ன்னு போட்டுக்கிறேன். ஸ்லாஷ் போட்டு பில் சீக்வன்ஸை நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். இப்போ 1000 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டேக்ஸ் இன்க்ளூசிவ். ப்ரைஸ் வந்து எப்படி வேணும், அட்ஜஸ்டபிள் டிஸ்கவுண்ட் இன் ப்ரைஸ்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணணுமா, இல்லை கால்குலேட் டேக்ஸபிள் அமௌண்ட்லேருந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து ஆட் ஆகணுமா, இல்லை வந்து ஜஸ்ட்டு வேட் அமௌண்ட்டு இது எது வேணுன்றதை நான் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேல்ஸ் ப்ரைஸ் இன் பர்ச்சேஸ் அப்போ என்ன வரணும், சேல்ஸ் அப்போ என்ன வரணுன்ற மாதிரி நான் உனக்கு மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இது இகாமர்ஸ் வெப்சைட்டாக தான் நீங்கள் இங்கே வந்து இகாமர்ஸ் ஆப்ரேட்டருடைய அந்த ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ரீட்டெயில் சேல்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். டேக்ஸ் இன்க்ளூசிவ் ஓகேவா. அதே மாதிரி ஹோல்சேலுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஹோல்சேல் சேம், எதுவுமே மாற்ற போகிறதில்ல. இங்கே வந்து நான் கேஎம் ஹோல்சேல்ன்றதுனால டபிள்யூ போட்டுக்கிறேன். இங்கே பில் வந்து 1001 ஸ்டார்ட் பண்ணணும்னு போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல ஓகேவா, ப்ரைஸ் இன் சேல்ஸ் அது வந்து மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ்ன்னு போடணும் ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ்ன்னு மாற்றுறேன், வேறு எதுவுமே மாற்றலை, ஹோல்சேல் ப்ரைஸ்ன்றதுனால. ஓகே, அடுத்தது ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், இப்போ சர்ச் பண்ணால் 2 இருக்குதா, ரைட்டு 2 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைனலாக
பில் ஆஃப் சப்ளைன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் ஜிஎஸ்டி 1% ஜிஎஸ்டி எல்லாமே காம்போசிஷன் ஸ்கீம் எல்லாமே இதில் வந்துடும். இந்த இடத்துல ஹெட்டில் வந்து சேல்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது வந்து எக்ஸிம்டு இல்லை காம்போசிஷன் எக்ஸிம்டுன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா, இல்லை காம்போசிஷன் சேல்ஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல இதனுடைய சீக்வன்ஸ் வந்து KMBன்னு போடுறேன். போட்டு 1000 போட்டுக்கிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சேல்ஸ் செக்ஷனை முடிச்சிட்டேன். அடுத்தது பர்ச்சேஸ் செக்ஷனுக்கு வரேன். பர்ச்சேஸ் டைப்புன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். சர்ச்சில் ஏற்கனவே இருக்கிறத டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இது ஏற்கனவே இருக்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவில் இருக்குது. பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவ் நான் எதுவுமே மாற்றலை. ஏன்னா இங்கே பாருங்கள் டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்னு இருக்கும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதை பொறுத்து தான் நம்ம வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ வந்து இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்னும் போது பேசிக் ப்ரைஸ்லேருந்து டேக்ஸ்ன்றதுனால இங்கே வந்து பேசிக் ப்ரைஸ்ன்றதை மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. அப்டேட் கொடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ் நெட்டுன்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா நெட் ப்ரைஸ் தெரியுன்றதுனால நெட் ப்ரைஸ்ன்னு போட்டுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூசிவ்னு போட்டுக்கலாம். நீங்கள் இன்க்ளூசிவ் அப்படின்னு போடுது. அப்போ வந்து நம்ம இங்கே என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணுறோம், அதை டிக் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே டிக் பண்ணிக்கிட்டோம். ஏற்கனவே இருக்க மாதிரி டேக்ஸபிள் அமௌண்ட்டு இது பண்ணிட்டேன். இந்த இடத்துல மறக்காமல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 2 சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கேன். இது இங்கே ஒன்று இன்க்ளூசிவ் போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் இன்க்ளூசிவ்னு போடுறேன். இதெல்லாம் நம்ம போட தேவையில்லை. ஏன்னா பில் நம்பர் மாறும், சீக்வன்ஸ் மாறும். ஓகேவா, அது வந்து நம்ம பர்ச்சேஸ் யார்கிட்ட பண்ணுறோமோ அவங்க நம்பர் தானே போட போகிறோம். அதனால் இது எதுவும் மாற்ற தேவையில்லை. அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து நான் ஜிஎஸ்டி இல்லைனா பில் ஆஃப் சப்ளை. பில் ஆஃப் சப்ளை. ஓகே, பில் ஆஃப் சப்ளை போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல ஹெட்டில் வந்து பர்ச்சேஸ்ன்னு போட்டுக்கிறேன். பர்ச்சேஸ். ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து டேக்ஸ் ஃப்ரீன்றதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். வேறு எதுவும் மாற்றலை, சேவ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேல் டைப் பர்ச்சேஸ் டைப்பை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சாஃப்ட்வேர் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, டபுள் கிளிக் குமரன் மொபைல்ஸ் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து ஜெய்தீப். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் நம்ம அங்கே கொடுத்தது இங்கே மாறி இருக்கும். ஸோ இந்த அதாவது என்ன டைப் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, பில் ஆஃப் சப்ளைன்னு கொடுத்தா பில் ஆஃப் சப்ளை நான் ஜிஎஸ்டிக்கான இது வரும். இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி, எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி இந்தமாரி வந்துடும். ஓகேவா, அதேமாரி சேலில் போனீங்கன்னா சேல்லையும் சேம் அதே தான். ரீட்டைல் சேல்ஸ், ஹோல்சேல், பில் ஆஃப் சப்ளை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரே சாஃப்ட்வேர்லேயே நான் ரீட்டைல் பில்லும் போடுவேன், ஹோல்சேல் பில்லும் போடுவேன்னு சொல்லுவேன். ஸோ அதை கான்ஃபிகர் பண்ணுற ஒர்க்கை தான் நம்ம பண்ணோம். இதுக்கு பேர் சேல் டைப் அண்ட் பர்ச்சேஸ் டைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு செக்ஷனில் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து டெப்த்தாக பார்க்கலாம். கிரெடிட் சேல், கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ். அதே மாதிரி சேல்ஸ்லேயும் கிரெடிட் சேல்ஸ் அண்டு கேஷ் சேல்ஸை பற்றி பார்க்கலாம்.